நாரத ஸ்மிருதி. இந்த நாரத ஸ்மிருதி என்ன சொல்லுதுன்னா, 2 வகை அணைக்கரைகள் குறிப்பிட்டதை பற்றி சொல்லுது. இது வந்து இப்போ நம்ம வந்து குப்தர்கள் படத்தில் பார்க்குறோம். பாருங்க, வயல்களை வெள்ளங்களிலிருந்து பாதுகாத்த பந்தியா அப்படிங்கிற ஒரு அணைக்கரை, பாசனத்திற்கு உதவிய கரா அப்படிங்கிற அணைக்கரை. 2 வகையான அணைக்கரை, பந்தியா ஒன்று, இன்னொன்று கரான்னு சொல்லிட்டு 2 அணைக்கரைகளை பற்றி நாரத ஸ்மிருதி வந்து குறிப்பிடுகிறது. இப்போ தண்ணீர் வந்து தேங்கி நிற்கிறத தடுக்கிறதுக்கு ஜல நிற்கமா அப்படிங்கிற வடிகால் இருந்ததாக அமரசிம்மர் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். அமரசிம்மர் ஜல நிற்கமாங்கிற வடிகால் இருந்ததை பற்றி சொல்லியிருக்கிறாரு. இப்போது குஜராத்துடைய கிர்னார் மலை கேள்விப்பட்டிருப்பீங்க. குஜராத் கிர்னார் மலை அடிவாரத்தில் சுதர்சனாங்கிற ஒரு ஏரி வந்து இருக்குது. இது ரொம்ப முக்கியம். அந்த சுதர்சனா ஏரி எங்கே இருக்குன்னு கூட கேட்பாங்க. குஜராத்தினுடைய கிர்னார் மலையின் அடிவாரத்திலே சுதர்சனா ஏரி உள்ளது. அப்படி இல்லைன்னா இந்த சுதர்சனா ஏரி எந்த மாநிலத்தில் உள்ளது? குஜராத்தில் உள்ளது கேட்பாங்க. இந்த சுதர்சனா ஏரி எப்போ கட்டப்பட்டது அப்படின்னா, மௌரிய பேரரசு படிச்சிருக்கீங்களே, சந்திரகுப்த மௌரியர்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. அந்த சந்திரகுப்த மௌரியருடைய ஆளுநர் புஷ்யகுப்த வைஷ்யராய்னு பேர். புஷ்யகுப்த வைஷ்யராய்னு பேர். அவர் தான் வந்து இந்த சுதர்சனா ஏரியை கட்டினார்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, அசோகர் இருக்கார் இல்லையா, அசோகருடைய ஆளுநர் வந்து துஷப்பா. அவரும் அது மட்டும் இல்லாமல் சாக மன்னர் ருத்ரதாமன் சொல்லிட்டு அந்த மன்னர் ஆட்சி காலத்திலையும் பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கப்பட்டது இந்த சுதர்சனா ஏரி. அசோகருடைய ஆட்சி காலத்திலும் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. ருத்ரதாமன் அப்படிங்கிற மன்னனுடைய ஆட்சி காலத்திலையும் சுதர்சனா ஏரி புதுப்பிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லப்படும். அதே போல் நீர்ப்பாசனம், மிக முக்கியமான ஒரு நீர்ப்பாசனம் அந்த காலத்தில் அப்படின்னா சுதர்சனா ஏரி தான் சொல்லுவாங்க. ஜுனாகத் கல்வெட்டில் கூட, இந்த ஜுனாகத் கல்வெட்டு இருக்கு இல்லையா, ருத்ரதாமனுடைய ஜுனாகத் கல்வெட்டு, அதில் கூட வந்துட்டு இந்த சுதர்சனா ஏரியை பற்றிய தகவல் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க.